அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீன் இஸ்லாம் சுன்னி ஜமாத் மர்சா மாணவர்கள் அழகான முறையில் பாடம் சொல்லி அமைதியாக நல்ல பிள்ளைகளாக அமர்ந்திருக்கின்றார். அல்லாஹ் அவங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கி அல்லாஹ் வழங்குவானாக. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க. கமெண்டில் அவங்களுக்காக வேண்டி நல்ல என்ன செய்யுங்க, நல்ல பரிசுகளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நல்ல கமெண்டில் அவங்களுடைய நல்ல துவாவை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகமாக்க செய்து அவங்க தினசரியாக பள்ளிவாசலுக்கு இந்த ஸ்கூலு லீவ்லேயும் நாங்கள் கல்யாணத்துக்கு போக மாட்டோம், வீட்டில் இருக்க மாட்டோம், நாங்கள் பாடசாலையிலே நல்லா படிப்போம், கல்வி ஞானத்தை வளர்த்துவோம், குர்ஆனை முடிப்போம், அதிகமான கல்விகளை படித்து மக்களுக்கு தீனுடைய வேலை ஆற்றுவோம் என்றெல்லாம் சபதம் எடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. நம்ம பார்த்துட்டு வர்றோம் என்ன, ஈமானுடைய ஃபர்துகள் 6. அந்த ஃபர்து 6ல் 6வது தான் பார்க்க போகிறோம். 1வது என்ன பார்த்தோம், அல்லாஹ் ஈமான் கொண்டோம். 2வது மலக்குமார ஈமான் கொண்டு சொன்னதை பார்த்தோம். அதாவது 3வது அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்வதை பற்றி பார்த்தோம். 4வது அவனுடைய நபிமார்களை ஈமான் கொள்வதை பற்றி பார்த்தோம். 5வது கியாமத்தினால ஈமான் கொள்வதை பார்த்தோம். 5வது 6வது இப்போ கடைசியாக பார்க்க போகிறது வல் ஹத்ரி ஹைரி வ ஷரி மினல்லாஹி தஆலா. நல்லது கெட்டது நன்மை தீமை எல்லாமே அவனுடைய புறத்திலிருந்து தான் வருதுன்னு நம்ம ஈமான் கொள்வது. பார்க்குவோமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 6வது ஈமான் ஃபரது வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடைபெறுகிறது என்பதை நான் விசுவாசம் கொண்டேன். விதியை எவ்வாறு விசுவாசம் கொள்வது? அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தலைவிதி. அந்த விதியெல்லாம் எப்படி விசுவாசம் கொள்வது? நன்மை தீமை எல்லா காரியங்களும் அல்லாஹ் தஆலாவால் எழுதி வைத்து முடிவின்படி நடக்கிறது. அவனை அறியாமல் எந்த காரியமும் நடைபெறாது. நமக்கு நிஅமத்துகள் வருவதும் துன்பங்கள் ஏற்படுத்துவதும் அவன் முன்னால் ஏற்படுத்திய முடிவின்படிதான் நடக்கிறது. இவ்வாறே விசுவாசம் கொள்வதுதான் விதியை கொண்டு விசுவாசம் கொள்வதாகும்.